வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் தனியார் பஸ்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையால் பயணிகள் மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 20 பஸ்கள் மீது தாக்குதல். 2 மாணவர்கள் இதில் காயமடைந்துள்ளனர். பஸ்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் நடைபெறுகின்ற முதலாவது பேரணியில் ஓய்வு பெற்றிருக்கும் ஜேம்ஸ் மெட்டிஸை புதிய பாதுகாப்பு செயலாளராக டொனால்டு டிரம்ப் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட 25,000 ரூபாய் அபராதத்தை அறவிட வேண்டாம் என பஸ் சங்கங்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என அகில இலங்கை தனியார் பஸ் ஊழியர்கள் சங்க செயலாளர் அஞ்சன பிரியந்தஜித் கூறியுள்ளார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட அபராத தொகையான 550 ரூபாவை மாத்திரம் அபராதமாக அறவிடுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்தால் மாத்திரமே தமது பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் பஸ்களின் பகிஷ்கரிப்பு காரணமாக மக்கள் எதிர்நோக்கிய சிரமங்கள் எமது கேமராக்களில் பதிவாகின. மலையகத்தின் பல பகுதிகளிலும் உள்ள பயணிகள் சிரமங்களை எதிர்நோக்கினர். கிழக்கின் சில இடங்களிலும் கொழும்பிலும் தனியார் பஸ்கள் இயங்கவில்லை என எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வடக்கின் சில பகுதிகளிலும் பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் தனியார் பஸ்கள் எவையும் பகிஷ்கரிப்பில் ஈடுபடவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். தனியார் பஸ் பகிஷ்கரிப்பை அடுத்து சேவையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 20 பஸ்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சேவையில் ஈடுபடுத்தப்படும் பஸ்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக குளியாப்பிட்டிய பகுதியில் பாடசாலை மாணவர்கள் 2 பேர் காயமடைந்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன குறிப்பிட்டார். இதேவேளை திருகோணமலை, மட்டக்களப்பு, கண்டி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. திருகோணமலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் மீது கல்வீச்சு நடத்தப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரையும் இறக்கிவிட்டு டிப்போ நோக்கி செல்லும் போதே நேற்றிரவு 11:30 அளவில் கல்வீச்சு நடத்தப்பட்டுள்ளதாக திருகோணமலை போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பஸ்ஸின் கண்ணாடிகளுக்கு சிறியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர். தாக்குதலை அடுத்து மேற்கொண்ட நபர்கள் குறித்த விசாரணைகளை திருகோணமலை போலீஸ் தலைமையக போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ஊவா மாகாணத்தில் மீரியபொத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பெரும் தொகையான மக்கள் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இவ்விடத்தின் மண்சரிவு ஏற்படும் என்பது முன்பு அறியப்பட்டிருந்தும் அறிவிக்கப்பட்டிருந்தும் வேறு இடங்களுக்கு அவர்கள் போகக்கூடிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. ஆகவே இனியாவது அவ்வாறு மண் சரிவு ஏற்படும் என்று குறிப்பிடப்படுகின்ற பகுதிகளில் வாழுகின்ற மக்களை வேறு மாற்றுத்திட்ட ஏற்பாடு செய்து அந்த மக்களுக்கான இடங்களை ஒழுங்கு செய்து வழங்கி அவர்களை மாற்றிடங்களில் ஏற்பாடு செய்து வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். 2015 தை மாதமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் இவ்வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டிய அத்தியாவசிய உலருணவு காலதாமதத்துடனே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வழங்கப்பட்டது. 2015 ஜனவரி 8ஆம் தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக பொதுமக்களுக்கு தேர்தல் பிரச்சார மேடையில் உணருணவு பொட்டலமாகவும் பெட்ஷீட், பாய் போன்றவையாகவும் வழங்கப்பட்டன. இதனை அப்போதைய பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், ALM கிஸ்புல்லா, சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் போன்றோர் வழங்கினர். கௌரவ வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் அமைச்சராக இருந்தார். கௌரவ மனோ கணேசன் அவர்கள் அமைச்சராக இருக்கின்றார். இருவராலும் தங்கள் அமைச்சு பதவியில் வினைத்திறன் மிக்க செயற்பாடுகளை வெளிப்படுத்த முடியவில்லை.
கடந்த அரசாங்கத்தை போன்றே இப்போதும் தமிழ் பிரதேசங்களில் சுற்று நிறுவனங்கள் கடிதங்கள் சிங்கள மொழியிலே வருகின்றன. தமிழ் மொழிக்கான உரிய அங்கீகாரம் இன்றும் வழங்கப்படவில்லை. அரசாங்கத்தினால் வைக்கப்படும் பெயர் பலகைகளிலும் அனுப்பப்படும் கடிதங்களிலும் ஏராளமான எழுத்துப்பிழைகளும் கருத்துப்பிழைகளும் இருக்கின்றன. பயங்கரவாத சட்டத்துக்குள் வராத ஆவா குழு சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தில் 9 நீதிமன்றங்கள் உள்ள நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவுமற்ற சூழலில் அவர்கள் கொழும்பு நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். யாழ் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இத்தகைய நடவடிக்கையானது அரசியல் அமைப்புக்கு முரணானது என்றும் சர்வதேச உரிமை சட்டங்களுக்கு எதிரானது என்றும் நீதிமன்றத்திலே தெரிவித்துள்ளார். இவரது கருத்துக்கு இன்று வரை அரசாங்க தரப்பில் இருந்தோ நீதி அமைச்சிடம் இருந்தோ எத்தகைய பதிலும் பெறவில்லை. அரசியல் யாப்புக்கு முரணாக இடம்பெற்ற கைது நடவடிக்கையானது முழு அரசியல் நிர்ணய சபையின் கௌரவத்தையும் சீர்குலைக்கின்றது. அரசியல் யாப்பை மீறியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள். இந்த தேசிய ஒருமைப்பாட்டை பொறுத்தளவிலே இந்த தேசிய ஒருமைப்பாடு மிகவும் கவனமாக கட்டி வளர்க்கப்பட வேண்டியது. கடந்த காலத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களில் இருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு புதிய பாதையிலே நாங்களும் இளம் சமுதாயம் செல்லக்கூடிய ஒரு திட்டத்தினை வகுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஓரளவு இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான மொழிகளை பேசக்கூடிய ஒரு திட்டம் நிச்சயமாக அமைய வேண்டும். சிங்கள மக்கள் தமிழ் மொழியை, தமிழ் மக்கள் சிங்கள மொழியை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமை மிக முக்கியமான. அதற்கான சில செயல் திட்டங்களை பாடசாலைகளிலேயும் வெளியிலேயும் வகுத்துக் கொள்ள வேண்டும். யாழ் கொக்குவில் பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்தமை தற்செயலாக நடந்த விபத்து என வாக்குமூலம் வழங்குமாறு போலீசார் பெற்றோருக்கு அறிவுறுத்தியதாக நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணியூடாக இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. யாழ் கொக்குவில் பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்தமை தொடர்பான வழக்கு விசாரணை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு நீதவான் எஸ் சதீஷ் தரன் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களை சட்டத்தரணியூடாக விசாரணை செய்வதற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் யாழ் போலீஸ் நிலையத்தின் ஆயுத களஞ்சியம் தொடர்பிலும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 5 போலீசாரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் எஸ் சதீஷ் தரன் இன்று உத்தரவிட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 கொக்குவில் குளப்பிட்டி சந்தையில் கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உயிரிழந்தனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை விபத்து என போலீசார் குறிப்பிட்ட போதிலும் மாணவர்களின் சடலங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது ஒருவருடைய சடலத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயம் காணப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் உயிரிழந்த பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த 5 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிமடை பகுதி மக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிமடை பிரதேச சபையினரால் குப்பைகள் கொட்டப்படும் பகுதியில் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் பிரிதொரு இடத்தில் குப்பைகளை கொட்டுமாறு கோரியே மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்தும் ஒரு இடத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதால் பல சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஹப்புத்துளை வெளிமடை பிரதான வீதியை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதியில் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முன்னணி சோசலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் குமார் குணரத்னத்தின் தண்டனை காலம் இன்று நிறைவடைந்ததை அடுத்து அவர் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியுள்ளார். செல்லுபடியான விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த குற்றம் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி கேகாலி நீதிமன்றம் அவருக்கு 1 வருட சிறை தண்டனையை விதித்திருந்தது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசா இல்லாத காரணத்தினால் குமார் குணரத்னம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது.
இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த தாளமுக்கமானது மேலும் வலுவிழந்ததுடன் தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையை அண்மித்துள்ளது. இதன் தாக்கத்தின் காரணமாக வடமாகாணத்திலும் வடகடல் பிராந்தியத்திலும் அத்துடன் மன்னார்குடா பிராந்தியத்திலும் பலத்த காற்று வீசுவதுடன் ஓரளவு பலத்த மழையும் பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும் மேற்கு வடமேற்கு கரையோர பிராந்தியங்களிலும் அத்துடன் காலி மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி வீசும். ஆகையினால் குறிப்பிட்ட கடல் பிராந்தியங்களை பயன்படுத்தும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பதுளை ஹாலியல பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சண்முகா தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கற்பதற்குரிய சரியான வசதிகள் இல்லை என பாடசாலை மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். 270 மாணவர்களை கொண்ட இந்த பாடசாலையில் 3 கட்டட தொகுதிகள் மாத்திரமே காணப்படுகின்றன. தரம் 1 தொடக்கம் 11 வரையான வகுப்புகள் இங்கு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கட்டட தொகுதிக்குள் பாடசாலை நூலகமும் காணப்படுவதால் மாணவர்கள் நூலகத்தை சரியான முறையில் பயன்படுத்த முடியாதுள்ளதாக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர். தரம் 1 இப்பாடசாலையில் தான் கல்வி கற்று வருகிறேன். எங்களுடைய பாடசாலையில் ஆசிரியர்கள் இருந்தாலும் விஞ்ஞான பாடம் சம்பந்தமான பரிசோதனை மேற்கொள்வதற்கான ஆய்வுக்கூட வசதிகள் இல்ல. அது மட்டுமல்லாமல் இலகுவாக படித்துக் கொள்றதுக்கு எங்களுடைய பாடசாலையில நூலக வசதியும் இல்ல. அதனால இவ்வளங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு மிக தாழ்மையுடனும் பணியுடனும் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே தான் தரம் 1 படிச்சுட்டு வரேன். இந்த எங்களுக்கு தனித்தனி வகுப்புறதுனால எங்களுக்கு படிக்க ரொம்ப சிரமமா இருக்கு. அங்க டீச்சர் மக படிச்சு கொடுக்கறது இங்க விளங்க மாட்டேது. இங்க டீச்சர் மக படிச்சு கொடுக்கறது அங்க விளங்க மாட்டேது. ஆகையால எங்களுக்கு தனித்தனி வகுப்பறைய அமைத்து தருமாறு இவங்க தலைமை கேட்கிறேன். அத்தோடு இந்த குறுக்குப்படியும் ரொம்ப மோசமா இருக்கா. இல்ல இறங்கி வரவங்க உளுந்து காயப்பட்டு தான் இந்த ஸ்கூலுக்கு வராங்க. அத்தோட அந்த குறுக்குப்படியையும் இது அமைத்து தருமாறு மிக தலைமை கேட்கிறேன். புற பாடசாலைகளை புறக்கணிக்கிறீங்க. ஆனா நிறைய அதிகாரிகள்கிட்ட அவங்கள்ட்ட நாங்க இது சம்பந்தமா முறையிட்டும் எங்களுக்கு எந்த விதமான பயனும் எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு செய்து தர மாதிரி தெரியல. மழை காலங்களில் பாடசாலை கட்டட தொகுதிக்குள் மழைநீர் நிரம்பும் அபாயம் காணப்படுகின்றது. சரியான முறையில் பாதுகாப்பு வேலைகள் அமைக்கப்படாமையினால் விலங்குகள் பாடசாலைக்குள் பிரவேசிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பாடசாலை மாணவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.